இன்னைக்கு நம்ம ப்ளீச் 1000 இயர் பிளட் வாரோட 8th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல ஸ்குவாட் 4ஓட பேரக்ஸ் இருக்குதுல, அங்க இருக்கிற எல்லா சோல் ரீப்பர்ஸுமே வந்து பயங்கர பிஸியா இருக்காங்க. சோல் சொசைட்டில இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தோட காயத்தையும் வந்து குணப்படுத்துறதுக்காக அவங்க இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா நம்ம கேப்டன் உனோஹானா இருக்கிறாங்கல்ல, அவங்க உள்ளேயே தான் இருப்பாங்களா. அப்ப இசானே வந்து கேட்பா, ஆமா நீங்க தேவையில்லாம இங்க இருக்கிறத விட்டுட்டு வெளியே போயிருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சேதாரம் வந்து ஏற்பட்டிருக்காதுன்னு சொல்ல, இசானே நான் ஏன் இங்க இருக்கிறேன் அப்படிங்கறதுக்கான காரணம் வந்து உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சும்மா எமோஷனலா வந்து எந்த ஒரு டிசிஷனையும் வந்து மேக் பண்ணாத. கடைசியா ஹெட் கேப்டன் யமமோட்டோ நான் என்னன்னாலுமே என்னோட பேரக்ஸ் விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு எனக்கு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காரு. சோ அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட மைரியோட அசிஸ்டன்ட் வந்துட்டு உரஹாரா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்குது. இந்த மாதிரி அவரும் ஒரு இமேஜ் சாட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து நல்லா தான் இருக்கிறாங்களாம். அதை தவிர பெருசா வேற எதுவும் வரலங்கும் போது நம்ம ஹீரோக்கு ஓரளவுக்கு ஹாப்பி, எப்படி அவங்க நல்லா தான் இருக்கிறாங்கன்னு. அதுவே இன்னொரு பக்கம் இக்காகு இருக்கிறான்ல, அவங்க கிட்ட நம்ம கேப்டன் கென்பாச்சி வந்து யூஆவா கூட பேட்டரியில தோத்து போயிட்டாருன்னு சொல்லும்போது அவனால ஏத்துக்கவே முடியாது. கென்பாச்சியா வாய்ப்பே இல்ல, போய் சொல்லாதீங்களா அப்படின்னு கத்திட்டு இருப்பான். அப்ப சிஞ்சி நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ரூக்கியாவுக்கும் ரெஞ்சிக்கும் சர்ஜரி முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு போறானா. பார்த்தா ரூக்கியா வந்து கண்வழிச்சிருப்பா. அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது சோல் சொசைட்டியை காப்பாத்துறதுக்காக எங்களுக்காக இந்த இடத்துக்கோட லைஃபையே ரிஸ்க் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லும்போது, நீ நன்றிலாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, ஏன்னா இங்க வந்து நானுமே வந்து எதுவும் பெருசா பண்ணலன்னு நம்ம ஹீரோ சொல்லி ஒரு மாதிரி கில்ட்டியா தான் ஃபீல் பண்ணுவானா. கொஞ்சம் ஏர்லியா வந்திருந்தா இவ்வளவு சேதாரம் வந்து நடக்காம இருந்திருக்கும்னு. ஆனா அதுக்கு செஞ்சு நீ வந்ததே ஆல்மோஸ்ட் கரெக்டான ஒரு டைம் தான், நீ வரல அப்படின்னா இங்க என்ன நடந்திருக்குங்கிற ஒரு விஷயத்த நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டு கேப்டன் மைரி உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இச்சிகோ வந்து கூப்பிட்டுட்டு போக, ஓடி போயிட்டு இருக்கிற இச்சிகோவை பார்த்த செஞ்சு எப்ப பார்த்தாலும் பரபரப்பாவே தான் இருக்கிறான். அவனுக்கும் அடிபட்டு இருந்திருக்குது. ஆனா அந்த எந்த ஒரு காயத்தையும் வந்து பொருட்படுத்தாம எப்பவுமே வந்து மத்தவங்களுக்காக போய்கிட்டு இருக்கிறான்னு சொல்லும்போது, அப்ப நம்ம ரூக்கியா ஆனா அவன் ஃபேஸ்ல ஒரு விதமான ஒரு ரியாக்ஷன் வந்து இருந்தது. பாத்தீங்களா, சம்திங் அவன் எதையோ வந்து நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறான் போலன்னு சொல்ல, மேபி இருக்கலாம் இவ்வளவு பேரை வந்து அவனால காப்பாற்ற முடியாம போயிருந்துருக்குல்ல. சோ அதை பத்தின ஏதோ ஒரு சோகம் வந்து இருக்கலாம். அவனோட பான்கை ஸ்வாட வந்து உடைச்சு போட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா சோகம் இருக்குதானே செய்யுங்கும் போது, இல்ல அது கிடையாது, அவன் வேற ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் எப்பவும் இப்படிதான் எதையும் வந்து வெளிக்காட்டிக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஸ்குவாட் கேப்டன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கேன். அங்க பார்த்தா நம்ம ஹெட் கேப்டன் யமமோட்டோவோட ஸ்வாட் மட்டும் தான் இருக்கும். அவரோட பாடியை வந்து அந்த யூஹாவா கம்ப்ளீட்டா வந்து அழிச்சிருப்பானா. அதை நினைச்சு அங்க இருக்கிறவங்களா சோகத்துல இருக்கும்போது, அப்ப அந்த இடத்துக்கு ஸ்டெல்த் ஃபோர்ஸ் சேர்ந்த ஒருத்தன் வந்துட்டு கேப்டன் கென்பாச்சியும் கேப்டன் பியாக்கையும் வந்து பயங்கரமா அடிபட்டு இருந்திருக்காங்க. பட் அவங்க வந்து பொழைச்சிட்டாங்க. ஆனா அவங்கனால அவங்களோட ரெகுலரான கேப்டன் டியூட்டிஸ் எதையுமே வந்து அண்டர்கோ பண்ண முடியுமா அப்படின்னு தெரியலன்னு சொல்ல, டக்குனு அந்த ஃபூயி அந்த ஆபீசர் வந்து திட்ட ஆரம்பிச்சிருவா. ஏண்டாடே நாங்க ஆல்ரெடி கேப்டன் யமமோட்டோ இறந்து போயிட்டாருன்னே சோகத்துல இருக்கிறோம், இன்னும் இதுக்கு மேல வந்து ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி எங்களை வந்து என்ன எரிச்சல திரிக்கிறியா அப்படின்லாம் கேட்க, நீ எதுக்கு அவனை கத்துற, ட்ரூத் அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியலனா தப்பு உன் மேலதான் கென் சொல்லுவானா. ஆமாண்டா சோல் சொசைட்டி விட்டு உங்களை துரத்தி விட்டங்காட்டி உங்களுக்கு ஹெட் கேப்டன் மேல ஒரு கோவம் இருக்குதுன்னு சொல்ல, அப்ப கேப்டன் கனமுரா ஃபூயை பிடிச்சி திட்டி விட்டுறாரு. என்னமா உனக்கு மட்டும் தான் இங்க ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு கேப்டன் ஷன் வந்துட்டு போதும் எல்லாரும் பொறுமையா இருங்க, இப்படி வல்லு மாறி எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஹெட் கேப்டன் யமமோட்டோ உயிரோட இருந்தா கூட நம்ம எல்லாரையும் லைனா நிக்க வச்சு கை கூட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. நாம இந்த இடத்துல கோட்டை 13 எவனாவது இறந்து போனா அவனுக்கு ஒப்பாரி வைக்கிறதுக்காக ஒண்ணு கிரியேட் பண்ணப்படல, சோல் சொசைட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. உப்ப முடியல அப்படின்னாலும் ஆர் அட்லீஸ்ட் இருக்கிறதையாவது ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாரு. இங்க நம்ம இச்சிகோ அந்த மைரி மீட் பண்றதுக்காக போயிருந்திருப்பான்ல, பார்த்தா மைரி நம்ம ஹீரோட பான்கை வந்து சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவான். யோ நீ மட்டும் உன்னோட ஸ்வாட வந்து அப்பப்ப உடச்சு மாத்திக்கிட்டு இருந்த, இப்ப என்னோட மட்டும் நான் சரி பண்ண முடியாதுன்னு சொல்றேன். நான் என் ஸ்வாட வந்து மாடிஃபை பண்ணிட்டு இருந்தேன்டா, அது வந்து என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வச்சு தான் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னா என்னையே பண்ண சொல்றியா, சொல்லி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கம்முன்னு தான் இரு. ஷீகாய் ஃபார்ம்ல இருக்கும்போது தான் உன்னோட ஸ்வாட் உடஞ்சு போச்சுன்னா அதுவும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வச்சு உன்னால மாடிஃபை பண்ண முடியும். பட் பான்காய் ஃபார்ம்ல இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. சோ ரொம்ப கஷ்டம் தான் மாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட மாட்சோல் அந்த கோன் இருக்கிறான்ல, அவன் வந்து சுத்திக்கிட்டு இருப்பான். இவங்க என்ன பண்றான் நம்ம ஹீரோ யோசிக்க, சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஸ்குவாட் 0 சேர்ந்தவங்க இங்க வந்திருக்காங்களாமா, போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் அந்த மயிரி கூட்டிட்டு போறான். அங்க போனா எல்லா கேப்டனுமே அங்க வந்து இருப்பாங்களா, ஈவன் நம்ம செஞ்சி இருக்கிறான்ல அவனுமே இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர போலீஸ் மாதிரி என்ன பொதுக்கு அந்த ஸ்குவாட் 0 ஊரே அழிஞ்சதுக்கு அப்புறம் வரானுங்கன்னு கேட்க, நம்ம கேப்டன் ஷன் தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பார்த்தா நம்ம ஹீரோஸ் வந்து முதல்ல இங்க சோல் சொசைட்டிக்கு வரும்போது நிறைய பெரிய கேட் எல்லாமே வந்திருக்கும்ல அவுட் ஆஃப் நோவேர், அதெல்லாம் வந்து ராயல் பேலஸ்ல தான் இருக்குமாமா. இந்த இடத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எமர்ஜென்சிங்கும் போது இந்த இடத்துக்கு வரும். அதே மாதிரி தான் இந்த ஸ்குவாட் 0 அப்படிங்கிறவங்களுமே இவங்க வந்து ராயல் பேலஸை ப்ரொடெக்ட் பண்றவங்க தான், பட் எமர்ஜென்சிங்கும் போது தான் இங்க வருவாங்கன்னு சொல்லி முடிக்க, பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பேம்பு குச்சி மாதிரி வருமா, அதுதான் ஸ்குவாட் 0ஓட வெஹிக்கிள் ஆமா. இதுக்குள்ள மொத்தம் 5 பேர் இருப்பாங்கன்னு சொல்லும் போது வெறும் 5 பேரானு கேட்க, 5 பேர் தான், 5 பேருமே கேப்டன்ஸ். இங்க இருக்கிற
இருக்கிற கோட்டை தேடியில் இருக்கிற எல்லாத்தோட பவரையும் சேர்த்தா கூட அவங்களுக்கு மேட்ச் ஆகாதுன்னு சொல்லும் போது சீனா வருவாங்கன்னு பார்த்தா வந்து அந்த இடத்துல பயங்கரமா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம சிஞ்சி எல்லாம் உண்மையாலே இவனுக்கு தான் ஸ்குவாட் ஜீரோவா நான் என்னமோன்னு எதிர்பார்த்தேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பானா அப்ப கிரியோ அப்படிங்கிற ஒருத்தங்க வந்துட்டு அப்புறம் சிஞ்சி எப்படி நல்லா இருக்கிறியா ஹியோரியா நல்லா இருக்கிறாளான்னு கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம சிஞ்சிக்கு அடையாளமே தெரியாத அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க ஆக்சுவலி நம்ம உரஹாரா ஸ்குவாட் டோலோட கேப்டனா மாறுறதுக்கு முன்னாடி அதுல ஒரு கேப்டன் இருந்திருப்பாங்கல்ல ஈவன் நம்ம ஹியோரி கூட இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கேப்டன் வந்து எனக்கு அம்மா மாதிரி என் கூடயே இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பாங்கல்ல அந்த கிரியோ தான் இந்த கிரியோ பட் பயங்கரமா வெயிட் போட்டு இருந்திருப்பாங்களா சிஞ்சிக்கு அடையாளமே தெரியாது அதுவே உணவானா இருக்கிறாங்களா அவங்க கிட்ட 10-0 அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போயிட்டு உனக்கு மாத்திரை மருந்தெல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்ல எல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன ஆனா இருந்தாலுமே ஊர்ல நிறைய பேர் செத்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருப்பான் சோ இவன் தான் நம்ம கேப்டன் உணவானாக்கு மெடிசன் சொல்லி கொடுத்துருப்பான் அதுக்கப்புறம் பெருசா தாடி வச்ச ஒருத்தக்கிறான்ல இவன் பேர் வந்து இச்சிபே இவன் தான் இந்த ஸ்குவாட் ஜீரோவோட லீடர் அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் ஷன் சரி எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்க சோல் கிங் இருந்து ஆர்டர் வந்திருக்குது உங்களோட இந்த 13 ஸ்குவாடையும் ரீபில்ட் பண்ணி ஆகணும் அதோட ஒரு நீட்சியாக நாங்க இச்சிகோவை இங்க இருந்து தூக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா இதை கேட்டனே அந்த ஃபூய் வந்து கடுப்பாயிட்டு ஏண்டாடே இங்க சோல் சொசைட்டியை அழிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மேல வந்து என்ன கடலையடா சாப்பிட்டு இருந்தீங்க இப்ப என்னன்னா இங்க இருக்கிற ஸ்குவாடை வந்து ரீபில்ட் பண்ண போறோம் அதனால இருக்கிற ஒரே ஒருத்தனையும் வந்து தூக்கிட்டு போக போறோம் என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க கேட்க டக்குனு அந்த 10-0 சூயோட பின்னாடி வந்து அவளோட கையை வந்து கிராப் பண்ணிடுவான் சூயே வந்து பயங்கர ஸ்பீடான ஒருத்தி அசாஷன் ஆனா அவளே வந்து நோட் பண்ணாத அளவுக்கு பயங்கர வேகமா வந்து அவன் பிடிச்சிட்டு எங்களோட வேலை ராயல் பேலஸை ப்ரொடெக்ட் பண்றது அதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களோட வேலை சோல் சொசைட்டியை ப்ரொடெக்ட் பண்றது உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை ஆனா அதை சேருக்கு உங்களுக்கு வக்கு இல்லைன்னு சொல்லும் போது இச்சிபே வந்து 10-0 மேலே ஒரு கொட்டு வச்சுட்டு கமான் கூல் டவுன் நாங்க ஒரு சில பேரை வந்து கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கோம்னு சொல்ல பார்த்தா அந்த இடத்துல செஞ்சுங்கிற ஒரு பொண்ணு அவ கையில ஏதோ மெக்கானிசம் மாதிரி வச்சிருந்திருப்பாளா அதுல ரெஞ்சி ரூக்கியா பியாக்கியா அப்படின்னு சொல்லி 3 பேரையும் எடுத்துட்டு நம்ம ஹீரோவோட ஸ்வாடையே வந்து உள்ள எடுத்து வச்சிருந்திருப்பாங்க அடுத்து கமான் நீ தான் உள்ள ஏறுன்னு சொல்ல நம்ம கேப்டன் உணவானா ஆனா அவங்களுக்குள்ள அடிபட்டிருக்கே அவங்கள வந்து என்னால அனுப்ப முடியாதுன்னு சொல்லும் போது உன்னால அவங்கள குணமும் படுத்த முடியாது அவங்களுக்கு அடிபட்டிருக்குங்கிற காரணத்தால தான் அவங்கள தூக்கிட்டே போறேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோமே ஆனா எனக்கு அடிப்படை இல்லையேன்னு சொல்ல ஆமா அவங்களுக்கு அடிப்பட்டங்க தான் தூக்கிட்டு போறான் பட் உன்ன வேற ஒரு ரீசனுக்குன்னு சொல்லிட்டு அப்ப அந்த கோன் இருக்கிறான்ல அவன் பாடியில இருந்து ஒரு ப்ரொஜெக்ட் மாதிரி ஆன் ஆகுமா அதுல நம்ம உரஹாரா தான் பேசுவாரு இந்த மாதிரி அவரும் நம்ம ஒரு இமேஜ் ஆடு இவங்க எல்லாரும் வந்து நல்லா தான் இருக்கிறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கவே டக்குனு அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க வராங்க அரண்கார் மாதிரி தெரியுது இச்சிகோ நீ அதெல்லாம் கண்டுக்காத உனக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நிறைய வேலை இருக்கு அதனால இன்னும் பவர் வந்து கெயின் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோமே அந்த இச்சிபே கிட்ட ஓகே என்னோட ஸ்வாட வந்து உங்க இடத்துக்கு போனா சரி பண்ண முடியுமான்னு கேட்க சரியெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல பட் இருந்தாலும் புதுசா வேணா உருவாக்கிக்கலாம் அப்படிம்பாரு அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி அந்த ஒரு பெரிய பேம்பு இருக்குதுல அத நம்ம ஷீபா இருக்கிறாங்கல்ல சோ அவங்களோட சிம்னில இருந்து தான் லான்ச் பண்றாங்க ராயல் பேலஸுக்கு அப்படி நம்ம ஹீரோவை லான்ச் பண்றது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோவை ராயல் பேலஸுக்கு அனுப்பி வைக்கல அப்படின்னா கண்டிப்பா அடுத்த இன்வேஷனுக்கு சோல் சொசைட்டி தாங்காது ஈவன் அங்கிள் வந்து சோகமானாலும் பரவாயில்ல இதுதான் கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கிறாருல அவரு இந்த ஷீபாவோட அங்கிள் தான் இன்னும் சொல்ல போனா நம்ம ஹீரோ இந்த ஷீபாவோட கிளானை சேர்ந்தவன் ஓகே வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும் வாங்க போய் நம்ம ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சில சோல்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போக அந்த சோல்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தா ஃபுல் பிரிங்கர்ஸ்ல இருப்பானுங்களே அவனுங்களா தான் இருப்பானுங்க ஏன்னா ஃபுல் பிரிங்கர்ஸ் ஆப்வியஸ்லி ஹியூமன் இறந்து போன ஃபுல் பிரிங்கர்ஸ் எல்லாரும் இந்த இடத்துல ஒரு சோல்ஸா இருக்கிறானுங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ராயல் பேலஸுக்கு வருவானா அந்த இச்சிபே சொல்லுவான் சாதாரண சோல் ரீபர்ஸ்க்குலாம் இங்க வர வாய்ப்பு கிடைக்காது பட் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயமே சாதாரணமா இல்லைன்னு சொல்லும் போது உடனே நம்ம ஹீரோ ஆமா எய்சன் வந்து ஏதோ ஓக்கனுங்கிற கீ இருந்தா தான் வர முடியும்னு சொன்னான்னு கேட்க ஆமா ஓக்கன் இருந்தா தான் வர முடியும் இதோ என் கை பார்த்தியா எங்களோட போன் நாங்க ஒன்ஸ் இந்த இடத்துல செலக்ட் ஆனதுக்கு அப்புறமே ஓக்கன் அப்படிங்கிற அந்த ஒரு கீ எங்களோட போனா மாறிடும் அதனால எங்களால நினைச்சா கீழே மேல அப்படின்னு சொல்லி போயிட்டு வர முடியும் பட் அதே நேரத்துல ஓக்கன் அப்படிங்கிற அந்த ஒரு கீயை எய்சன் வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பிரஷர் வச்சு கிரியேட் பண்றதுக்காக ட்ரை பண்ணா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த செஞ்சுங்கிற அந்த ஒரு லேடி வந்துட்டு எய்சன் ஒரு கெட்டவன் அவன் அந்த ஓக்கன்ங்கிற கீயை வந்து கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்து சோல் கிங்க போட்டு தள்ளிட்டு அவன் ஒரு காடா ஆகணும்னு நினைச்சான் ஆனா அவனை விடவும் இப்ப நீ எதிர்க்கிற இந்த ஒரு எதிரிங்க ரொம்பவும் கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்தது எப்ப போய் சோல் கிங்க வந்து மீட் பண்றது நம்ம ஹீரோ கேட்கும்போது அதுக்குள்ள அவசரமா மீட் பண்ணிட முடியுமா முதல்ல எங்க கூட வா அப்படின்னு சொல்லி அந்த 10-0 அவன் இருக்கிற கேசலுக்கு வந்து கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற ஒரு ஹாட் ஸ்பிரிங்ல நம்ம ஹீரோவை போட்டிருந்திருப்பான் நம்ம ஹீரோ மட்டும் இல்ல மத்தவங்களா இருக்கிறாங்கல்ல சோ அவங்களும் அங்கதான் இருப்பாங்க ஆப்வியஸ்லி அவங்க யாரும் சுயநினைவிலே இல்ல அதனால தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருப்பாங்களா ஐயோ அவங்க உடம்புல இருந்து ரத்தம்லாம் வெளியே போகுதியான்னு சொல்லும் போது அதுதான் மேட்ரு இப்ப அவங்க ரத்தம்லாம் வெளியே போயிருச்சா பாத்தியா அந்த இடத்துல சிவப்பு கலர்ல ஒரு குளம் இருக்குதா இப்ப பியாக்கியாவை அதுக்குள்ள தூக்கி போட்டா அவனோட உடம்பெல்லாம் சரியாயிரும் இதே மாதிரி மாறி மாறி பண்ணிட்டே இருந்தா எல்லாமே வந்து குணமாயிரும் ஈவன் உனக்கு வந்து பெருசா ஒன்னும் அடிப்படல அதனால நீ ஒரு தடவை குளிச்சாலே போதும்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க சோயா தேங்க்யூ